ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிஷத் வேர்ல்ட். நான் உங்கள் அனு. இன்னைக்கு நம்மளோட சேனலில் நல்லா குழு குழுன்னு சூப்பர்பான ஒரு மேங்கோ ஐஸ் பாப்சிக்கிள் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஆமாங்க, இது கண்டிப்பாக 90s கிட்ஸோட ஃபேவரெட் தான். அது மட்டும் இல்லை, எனக்கு இந்த மேங்கோ ஐஸ் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நாம் இந்த மேங்கோ பாப்சிக்கிள் எப்படி பண்ணலாம் அப்படின்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். யூஸ்வலாக இப்போ மேங்கோ சீசன் தான். அந்தந்த சீசனில் என்னென்ன சீசனல் ஃப்ரூட் இருக்கோ அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். நிறைய வெர்ஷனில் மேங்கோ ஜூஸ், மேங்கோ மில்க் ஷேக் எல்லாமே பார்த்துட்டோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் என்னோட வெர்ஷனில் மேங்கோ பாப்சிக்கல் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு இது போல் நல்லா பழுத்த மாம்பழம் ஒன்று எடுத்துக்கோங்க. மாம்பழத்தை ருசிச்சு சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதை கட் பண்ணுறது எல்லாருக்கும் பெரிய டாஸ்காகவே இருக்கும். ஆனால் கட் பண்ணுறது வெரி ஈஸிங்க. ஸ்லைஸ் பண்ணி அழகாக ட்ரைப்ஸ் போட்டுட்டு ஒரு ஸ்பூனால் ஸ்கூப் பண்ணி எடுத்தீங்கன்னா அழகாக இது போல் க்யூப்ஸாக பல்ப் மட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். இது கூட நாம இன்னைக்கு 4 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்திக்கலாம். எந்த வெரைட்டி மாம்பழம் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆனால் நல்லா பழுத்ததா மட்டும் இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி சுகர் ஆட் பண்ணிட்டு கூடவே பிஞ்ச் ஆஃப் சால்ட்டும் சேர்த்துட்டு ஒரு அரை லெமன் அளவுக்கு நல்லா பிழிஞ்சு விட்டுருங்க. தான் மேங்கோ ஐஸ் இனிப்பு புளிப்பு அப்படின்னு அட்டகாசமா இருக்கும். இது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா 2 மினிட்ஸ்க்கு ஹை ஸ்பீட்ல பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துக்கலாம். பழத்துக்கு தகுந்த மாதிரி தண்ணியை கூடவோ குறைக்கவோ செஞ்சு நல்லா பிளெண்ட் பண்ணி இது போல எடுத்துக்கோங்க. மில்க் ஷேக் போல கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ஜூஸ் போல தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இது போல மிடில் கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நம்மளுடைய மேங்கோ ஐஸ் சூப்பராக வரும். இப்போ இதை நாம் ஐஸ் மோல்டில் செட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் இது போல் ஐஸ் மோல்டு எடுத்திருக்கேன். ஸோ பிளெண்ட் பண்ண மேங்கோ மிக்ஸை இந்த கேவிட்டிஸ்குள்ளே அழகாக செட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட ஐஸ் மோல்டு இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற டீ டம்ளர்லேயே இந்த மேங்கோ மிக்ஸை ஊற்றி கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகாமல் இருக்க அலுமினியம் ஃபாயிலில் நல்லா கவர் பண்ணி ஒரு ஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுடுங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நான் எல்லா கேவிட்டிஸ்லையும் அழகாக செட் பண்ணி 2 தடவை டேப் பண்ணிட்டேன். இங்கே ஐஸ் மோல்ட் யூஸ் பண்ணிங்கன்னா இது போல் ஸ்டிக் அவங்களே கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா நார்மலாக நம்ம ஒரிஜினல் ஐஸ் போலவே வேணும் அப்படின்னா யூஸ்வலாக நம்மளுடைய ஐஸ் ஸ்டிக்கை கூட இதில் நம்ம இன்சர்ட் பண்ணி வச்சுக்கலாம். அது பார்க்க அட்டகாசமாக ஒரிஜினல் ஐஸ் போலவே இருக்கும். இப்படி தான் செய்யணுமா அப்படின்னா தெரியாது. ஏன்னா முழுக்க இது என்னோட வெர்ஷன். நிறைய பேர் நிறைய விதத்தில் இதே போல் ஐஸ் பாப்சிக்கிள் செஞ்சுருப்பாங்க. இதை இப்போ 8 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கொண்டு வந்து காட்டுறேன். இப்போ பாருங்கள், 8 மணி நேரத்துக்கு அப்புறம் எனக்கு சூப்பரா இது போல செட் ஆயிருக்கு. ஒரு 7 to 8 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா இது போல தண்ணியில டிப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்தீங்கன்னா இதே போலவே நம்மளுக்கு அட்டகாசமா சூப்பரா நம்மளுக்கு மேங்கோ ஐஸ் ரெடி ஆயிருக்கும். இப்போ நான் இன்னொன்னும் எடுத்து காட்டுறேன், இருங்க. பாருங்க எவ்வளோ பர்ஃபெக்டாக நம்மளுடைய மேங்கோ பாப்சிக்கிள் நமக்கு கிடைச்சிருக்கு. உண்மையாகவே அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதே போலவே உங்கள் வீட்டு குட்டீஸுக்கும் நீங்கள் மேங்கோஸ் இருந்துச்சுன்னா இதே போல் மேங்கோ பாப்சிக்கிள் கண்டிப்பாக மறக்காமல் செஞ்சு கொடுங்க. பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் இன்னும் பல ஐஸ்கிரீம் ரெசிபீஸ் நம்மளோட சேனலை அப்லோட் பண்ணியிருக்கோம். பட்டுச்சுன்னா அதையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது போல் ரெசிபீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸும் பார்க்கணும், அவங்களும் இதை பார்த்து தெரிஞ்சு அவங்களும் இதை ட்ரை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க சொல்லுங்க. இதே போல இன்னொரு அட்டகாசமான ரெசிபியோட வந்து உங்களை எல்லாம் நான் அகைன் வந்து மீட் பண்றேன். Until then, bye from Anu. Thanks for watching.